இப்ப நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க ரீசென்ட்டா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பாருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல அபௌட் பேஜ்ல தான் வந்து பாருங்க வந்திருக்கு. இப்ப நம்மளுடைய வாட்ஸ்அப்ல அபௌட் பேஜ் வந்து பாருங்க நமக்கு டோட்டலா அந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பார்க்கறதுக்கு அந்த டிசைன் வந்து அட்ராக்டிவா இருக்கு. இப்ப வந்து இந்த நியூ டிசைன்ல நம்ம எப்படி அபௌட் ஆட் பண்றது? இப்ப அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க நான் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல நெறைய வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அப்டேட்ஸா இருக்கட்டும், நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் மேல உங்க ப்ரொஃபைல் பிக்சர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க அபௌட் சொல்லிட்டு இருக்கு. அபௌட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அபௌட்டை கிளிக் பண்றேன். இப்போ அபௌட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து பாருங்க இப்போ வந்து டோட்டலாவே வந்து பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து இதுல நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இங்க வந்து அபௌட்க்கு கீழே வந்து பாருங்க இப்போ இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க அந்த ஓல்டு டிசைன்ல வேற மாதிரி இருந்தது. அந்த ஓல்டு டிசைன் வந்து நான் வந்து சைட்ல வந்து ஷோ பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஓல்டு டிசைன்ல எப்படி இருக்கு, இப்போ இந்த நியூ டிசைன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த நியூ டிசைன் பாக்குறதுக்கே வந்து பாருங்க அட்ராக்டிவா ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு லுக்கா வந்து பாருங்க இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல எப்படி அந்த அபௌட் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே வந்து பாருங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்க இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் அபௌட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க நீங்க வந்து அபௌட்டை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்க முடியும். அபௌட் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பாக்ஸ் கொடுத்துறாங்க. ஹவ் அதர்ஸ் see your about in chats சொல்லிட்டு மத்தவங்க வந்து உங்களுடைய அபௌட்டை பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அபௌட் அப்படின்றத நம்ம வந்து இங்க இருந்தே நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆட் யுவர் அபௌட் சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ்ல. நம்ம வந்து நமக்கான அபௌட்டை வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க ஈமோஜி ஐகானும் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஈமோஜி கூட வந்து பாருங்க நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்காக ஒரு ஈமோஜி வந்து ஆட் பண்றேன் பாருங்க. இது போல ஈமோஜி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுக்கான அபௌட் வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க அபௌட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது போல வந்து பாருங்க உங்களுக்கான அபௌட் வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அபௌட் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அபௌட் வந்து பாருங்க ரொம்ப லென்த்தா இருக்கு. நம்ம வந்து இங்க ரொம்ப லென்த்தா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அங்க -20 காமிக்குது. வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தா வந்து பாருங்க நம்ம வந்து அபௌட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து ஆட் ஆகாது. இப்போ வந்து பாருங்க நான் வந்து அபௌட் வந்து கம்மியாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க அபௌட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அபௌட் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய அபௌட் வந்து இங்க வந்து வியூ ஆகுது பாருங்க மேல. இப்போ வந்து உங்களுடைய அபௌட் வந்து மத்தவங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாக்ஸ்ல வந்து காமிக்குது. இது போல வந்து பாருங்க அபௌட் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த அபௌட் வந்து உங்களுக்கு இதுல எதுனா பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல எதுனா வேண்டாம் அப்படின்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அபௌட் எப்படி வைக்கணுமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்து பாருங்க நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆட் யுவர் அபௌட்டுக்கு கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து பாருங்க இங்க வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. 1 டே வந்து டிஃபால்ட்டா வந்து செட் ஆயிருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த டியூரேஷனை கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க இந்த அபௌட் வந்து எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ்லயே வந்து பாருங்க டிஸப்பியர் வந்து ஆகுதுல்ல, அதே மாதிரி இந்த அபௌட்டும் வந்து பாருங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க வந்து பாருங்க இங்க 1 ஹவர் இருக்கு, 8 ஹவர் இருக்கு, 1 டே இருக்கு, 2 டே இருக்கு, 1 வீக் இருக்கு. இதுல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கஸ்டம் இருக்கு. கஸ்டம் வந்து கிளிக் பண்றேன். இந்த கஸ்டம்ல நம்ம என்ன டைம் இதுல செட் பண்றோம் அப்படின்னா எண்ட் டைம் வந்து செட் பண்றோம். இப்போ நம்ம வந்து அபௌட் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். டெக் டிப்ஸ், ஏஐ அப்டேட்ஸ், கேட்ஜெட் ரிவ்யூஸ்லாம் வந்து பாருங்க நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த அபௌட் வந்து எவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றதுதான் இது. ஓகே, இப்போ இது வந்து பாருங்க டுடே இப்போ வந்து எண்ட் டைம் வந்து நம்ம செட் பண்ணோம். எண்ட் டுடே இப்போ 11:44 செட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து இப்போ டுடே எந்த டைம் வரைக்கும் எந்த டைம்ல வந்து அது எண்ட் ஆகணும், அது வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றது. இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு 6:00 வந்து பாருங்க நான் செட் பண்றேன். இது போல செட் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து கரெக்டா வந்து பாருங்க 6 மணி வரைக்கும் இப்போ அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து பாருங்க அது வந்து எண்ட் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். இது போல வந்து பாருங்க நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க ஏஎம்ல இருக்கு, பிஎம் செட் பண்ணும்போது எண்ட் டுடே சொல்லிட்டு வந்துடும். இது போல வந்து பாருங்க இப்போ வந்து நான் ஷார்ட் டைம்ல இன்னைக்கே வந்து பாருங்க எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி செட் பண்றேன். உங்களுக்கு எந்த டைம்ல எக்ஸ்பிரி ஆகுமோ அது போல வந்து பாருங்க நீங்க வந்து 2-3 நாள் கழிச்சோ 1 வீக் கழிச்சோ இது போல வந்து பாருங்க உங்களுக்கான டைமிங் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிட்ட பிறகு எண்ட் டுடே அட் 6 PM சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இங்க வந்து கஸ்டமர் வந்து ஆட் ஆயிடும். இப்போ செட் இருக்கு. இப்போ செட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இது வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க மை கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மை கான்டாக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். மை கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி இங்க வந்து பாருங்க நார்மலா உங்களுடைய ஸ்டோரி எல்லாம் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அது மாதிரி வந்து பாருங்க இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுல வந்து எவ்ரி ஒன் இருக்கு. எவ்ரி ஒன்ல செலக்ட் பண்ணி அப்படின்னா யார் வேணா உங்களுடைய அபௌட்டை பார்க்க முடியும். உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மை கான்டாக்ட்ஸ் இருக்கு பாருங்க. மை கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதாவது உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல நீங்க வந்து யார் யாரெல்லாம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாருங்க இது வந்து காமிக்கும்.
உங்களுடைய அபோட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க மை கான்டாக்ட் எக்ஸிப்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜீரோ எக்ஸ்க்ளூடட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இது போல யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய அபோட் வந்து ஷோ ஆகக்கூடாதோ காமிக்க கூடாதோ அவங்கள மட்டும் இது போல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுல யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாருங்க உங்களுடைய அபோட் வந்து காமிக்காது. இந்த ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுக்கும்போது ஓகே. அதுக்கப்புறம் நோபடி. இப்போ நோபடியில நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து பாருங்க உங்களுடைய அந்த அபோட் அப்படின்றத வந்து பாருங்க காமிக்காது. டோட்டலா வந்து பாருங்க அது வந்து ஹைட் ஆயிடும். ஓகே. இப்போ நம்ம வந்து பாருங்க எப்பவும் போல நம்ம வந்து மை கான்டாக்ட்ஸ்க்கே கொடுத்துப்போம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து எவ்ரி ஒன் கூட கொடுக்கலாம். யார் வேணா உங்களுடைய அபோட்டை பார்க்குற மாதிரி. இப்போ இது போல எவ்ரி ஒன்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வேணா பார்க்க முடியும். யார் உங்களுடைய வாட்ஸ்அப்பை கொண்டு ஓப்பன் பண்ணாலும் யார் வேணா பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க வாட்ஸ்அப்பை கொண்டு வந்து பாருங்க நமக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியே வந்து பாருங்க எல்லாராலையும் பார்க்குற மாதிரி வந்து பாருங்க வரப்போகுது. அதனால வந்து பாருங்க எவ்ரி ஒன்ல செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை ரீச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எவ்ரி ஒன்ல கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க நான் வந்து மை கான்டாக்ட்ஸை செட் பண்ணிக்கிறேன். மை கான்டாக்ட்ஸை செட் பண்ணி டன் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து மை கான்டாக்ட்ஸில் செட் பண்ணதுனால இப்போ என்னுடைய கான்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் என்னுடைய அபோட் வந்து பார்க்க முடியும். அதுவும் வந்து பாருங்க நான் வந்து இதில் டியூரேஷன் செட் பண்ணியிருக்கேன். 6 மணி வரைக்கும் தான் வந்து பாருங்க அந்த அபோட் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களால பார்க்க முடியாது. இந்த அபோட் வந்து எக்ஸ்பைர்ட் வந்து ஆகிடும். ஓகே. இது போல வந்து பாருங்க நீங்க வந்து அந்த டியூரேஷனை செட் பண்ணணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்றாங்க ஒரு சில அபோட்ஸ். இது வந்து இது போல நீங்க வந்து இதை கூட வந்து பாருங்க நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட அபோட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து நான் ஒரு அபோட் வந்து இதில் இருக்குது நான் கிளிக் பண்றேன். டிராவலிங் இருக்கு. இப்போ டிராவலிங் நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அபோட்ல வந்து ஆட் ஆயிடும். இங்க வந்து மேல ஆட் ஆயிருக்கு பாருங்க. இது போல நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச அபோட் இதுல சஜெஷன் பண்றத கூட நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்க ஓனா கூட நீங்க வந்து அபோட் வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்க நான் வந்து அபோட் வந்து ஓனா வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ வந்து பாருங்க இந்த அபோட் வந்து நான் வச்சுக்கிறேன் ரெக்டெக் வேர்ல்டு சொல்லிட்டு. இப்போ இது போல வந்து பாருங்க ஓனா அபோட் வந்து நீங்க செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓகே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். இப்போ மேல இருக்கக்கூடிய ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க உங்களுக்கான அபோட் வந்து செட் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகே. இங்க வந்து பாருங்க நம்ம பேக் வரும்போது இங்க செட்டிங்ஸ் பேஜ்லயே வந்து பாருங்க ரெக்டெக் வேர்ல்டு சொல்லிட்டு அபோட் வந்து காமிக்குது பாருங்க. இப்போ நம்ம செட் பண்ண அபோட். ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.